படம் நல்லா இருந்தது. உசிரேன்னு அது படம் அதுக்கு ஏற்றபடி படம் வச்சிருக்கு. படம் கதையும் எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி பார்த்த மாதிரி இருக்கு. படத்துல மியூசிக்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா நல்லா சூப்பராக அந்த பண்ணியிருந்தது. ஜனனி, பிக் பாஸ் ஜனனி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேஜ் இவங்களோட ஆக்டிங் ஸ்கில் எப்படி இருந்தது? நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருமே நல்லா ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொஞ்சம் காமெடியாக போனது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. நல்லா இருக்கும், ஒன் டைம் பார்க்கலாம். என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போறீங்க? லவ் லவ் டைட்டில் நேம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து லவ் அப்படியே பின்னி பிணைஞ்சி அப்படி ஒரு லுக்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் ஆனால் லவ் இருக்குது. லவ்வில் வந்து லாஸ்ட்டில் ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஸ்டோரி. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. மிச்சப்படி எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு. இல்லை, உண்மையாக இந்த மாதிரி நிறைய கதைங்க இருக்குங்க. நிறைய ஊரில் நடக்குது. நிறைய அம்மா அப்பாலாம் இந்த மாதிரி வேலையை தான் பொழப்பாவே வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக கதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருக்குது. யாரோட ஆக்டிங் பிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரி கேட்டிங்கன்னா எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. தென் அந்த அம்மா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நம்ம வேலை வாங்கியிருக்கலாம். ஏன்னா நம்ம அப்போ பார்த்தப்போ இவங்க வந்து செம்ம ஆர்டிஸ்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் வேலை வாங்கியிருக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. அது சொன்னேன் நல்லா பண்ணியிருக்காங்கன்ட்டு. நான் எப்படி சொல்கிறது, பாசிட்டிவ்னா உண்மையை வந்து வெளிச்சம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து லவ் பண்ணுறேன்ற பேரில் நிறைய பேர் அம்மா குடும்பத்தோடு போய் காசை வாங்கிட்டு போகிறாங்கன்றது ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் என்னென்னா, நெகட்டிவ் சொல்ல இதுவும் பாசிட்டிவ் தான். பசங்களாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலாக வந்து நான் அந்த அசுரன் படம் பார்த்ததுக்கப்புறம் அருணாச்சலம் சாரை வந்து சரி இந்த லவ்வில் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நான் வந்து பார்த்தா ஆக்சுவலாக வந்து அவர் டோட்டலாக வேறு மாதிரியான மேன்லியாக நல்லா சூப்பராக ஒரு லவ்வுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மெட்டீரியலாக சூப்பராக மாறி இருக்காரு. அதில் வேறு மாதிரி பண்ணியிருப்பாரு. ஆனால் இதில் லவ்வுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலாக பண்ணியிருக்காங்க. முக்கியமான சினிமாட்டோகிராஃபியை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஷார்ட் வச்சுருப்போம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அது ரொம்ப சூப்பராக சினிமாட்டிக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து லவ்வும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் நான் யூஸ்வலான லவ் சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்றத நினச்சி தான் போனேன். ஆனால் அங்கே நடந்ததே வேறு மாதிரியான கிளைமேக்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ வர்ற லவ் படத்தில் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸும் டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்குமே டோட்டலாக எல்லா ஆடியன்ஸுக்குமே அது கரெக்டாக கனெக்ட் ஆகும். லவ் பண்ணுறவங்களும் சரி, லவ் பண்ணுறதுக்கு நினைக்கிறவங்களும் சரி, எல்லாத்துக்குமே படம் வந்து சூப்பராக கஷ்டம். ஹீரோட சொல்றீங்களா? ஹீரோயின் ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து இப்போ நம்ம பிக் பாஸில் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்கள மறுபடியும் ஒன்ஸ் பார்க்குறோம். அந்த டிஃப்ரென்ஸ்லேயே அவங்களுக்கு தெரியல. அது ரொம்ப சூப்பராக பேராக ரெண்டு பேருமே கரெக்டாக சூப்பராக கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி அவங்க நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க ஆடியன்ஸ்? ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு லவ் பண்ணுறவங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும் சார். லவ் பண்ணாதவங்க படத்தை பார்த்தா லவ் பண்ணுறதுக்கு உண்டான மனசும் கொஞ்சம் தோணும். பிரேக்கப் பண்ணவங்க பார்க்கணுன்ற அவசியம் வராது. மறுபடியும் லவ் பண்ணலாம்னு தோணும் அவங்களுக்கு. லவ் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அதில் வந்து ஹீரோயின்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி செம்மையாக பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி அதில் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக எடுத்துருக்காங்க. அவரோட மேக்கிங்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி அதுக்கோசம் வந்து பார்க்கலாம். வேறு படம் கதை நல்லா இருக்குது, பார்க்கலாம் வந்து. அது சொல்கிறாங்க, ஆனால் அது உண்மை கதை தான் சொல்கிறாங்க. நானும் இது பண்ணுறதுக்கு படம் பார்க்கலாம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வந்து பாருங்கள். லவ் பண்ணுறவங்க வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. இப்போ ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணுறவங்க வந்து பார்க்கலாம் படத்தை. நல்லா இருக்குது. ஃபேமிலி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம் வந்து. நல்லா இருக்குது படம். அப்படிலாம் எதுவும் இல்லை. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. முகம் சொல்லிக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது படம், சூப்பராக எடுத்துருக்காங்க படம். இதில் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், என்டர்டெய்னிங்காக இருக்குது. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? என்ன கிடைச்சு? சில எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை. போர் அடிக்குது, படம் பார்க்கலான்னு வந்தோம். படம் நல்லா இருக்குது, வந்து என்டர்டெய்னிங்காக இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்கல.